ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளுக்குரிய வார்த்தைகள் உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையே உம் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரை பாதம் பணிந்து அழைக்கிறோம். தந்தையே வருவீராக. இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளும். மண்ணோட்டை மறைத்துக் கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தின் இருக்கக்கூடாததும் புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி என்னிலே அவைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உடைய அபிஷேகமும் கருபா வரங்களும் உடைய சாரமும் சத்துவம் சாயலும் உடைய தெய்வீக தன்மையும் தெய்வீக பலனும் ஆரோக்கியமும் சத்துவமும் உடைய வெளிச்சமும் அக்கினியும் நித்திய ஜீவ ஒளியும் ஆண்டவரே அல்லேலூயா உடைய நற்பண்புகளும் நற்குணாதிசயங்களினாலும் உம்முடைய அக்கினியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி ஆண்டவரே என்னை ஆண்டு கொள்வீராக. ஆராதனை பங்கு பெறுகிற லைவ்ல பங்கு பெறுகிற ஒருவர் விடாதபடி அத்தனை பேரையும் ஆண்டு கொள்ளும் ஆளுகை செய்யும். எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாயிருக்கிற சர்வ சிருஷ்டிகராகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் கை நீட்டி என்னை பிடித்து தூக்கிவிட்டார். அவர் கை நீட்டி என்னை பிடித்து தூக்கிவிட்டார் என்ற வார்த்தையில் தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கிட்டு வரார். சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். அவர் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். இது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார். எந்த சூழ்நிலையில் சொல்றாரு? தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் கர்த்தர் விடுவித்த போது சொல்றார். அதுதான் ஜலப்பிரவாகன்றார். அவரை பின்தொடர்கிற ஏராளமான சத்துருக்கள், அவர் பிராணனை வேட்டையாடணும் என்று, அவர் குடும்பத்தை வேட்டையாடணும் என்று, அவருடையவர்களை வேட்டையாடணும் என்ற இந்த வேட்டை மிருகங்களாகிய இந்த மிருகங்கள் ஆயிரமாக இருக்குது. 1000 இல்லை, பல ஆயிரங்களும் நிறைந்ததும் லட்சங்கள் நிறைந்ததாக இருக்கிற அவைகளை தேவன் அழித்து, அவர்களை அழித்து, அவர்கள் கரத்திலிருந்து, அவர்கள் பிடியிலிருந்து, அவர்கள் சூழ்ச்சியிலிருந்து, அவர்கள் வஞ்சகத்திலிருந்து, அவர்களுடைய பதிவிடையிலிருந்து, அவர்களுடைய சகல மந்திர தந்திர எல்லா வகையில் இருந்தும் கர்த்தர் மீட்டு விடுவித்த போது எழுதப்பட்ட சங்கீதம்தான் 18ஆம் சங்கீதம். சங்கீதம் 18. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து, என்னைன கர்த்தர் பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார், என்னை தூக்கிவிட்டார். சங்கீதம் 30ஆம் சங்கீதம். ஒன்றாம் வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். ஆமாம், நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் உம்மை நான் போற்றுவேன், உம்மை நான் போற்றுவேன். இது 30ஆம் சங்கீதத்தில். அது 18ஆம் சங்கீதம். அது இன்னொரு அநேக சம்பவங்களை உள்ளடக்கினதாகும். இது இன்னொரு சம்பவங்களை தாவீது வாழ்க்கையில் வந்த இன்னொரு வகையான சத்துருக்கள். தாவீது உயிரோடு இருந்த காலமெல்லாம் சத்துருக்கள் இருக்கத்தான் செய்தார்கள். அந்த சத்துருக்களை கர்த்தர் அழிச்சுக்கிட்டே தான் வந்தார், ஒன்று விடாமல் அழிச்சுக்கிட்டே வந்தார். உன்னதமானவருடைய சித்தத்தின் நோக்கத்தையும் தாவீதை கொண்டு முற்றுமுடிய நிறைவேற்றி முடித்தார். தாவீதையனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்யணும்னு இருக்கிற காரியங்களை செய்ய விடாதபடி தடை செய்து கொண்டு வந்த சத்துருக்களையும் எல்லாரையும் கர்த்தர் அழித்து, சத்துருக்களுடைய கொடூர விருப்பங்களையும் சர்பத்தினுடைய கொடூர விருப்பத்தையும் அழித்து, இந்த கொடூர துஷ்ட மிருகங்களையும் அழித்து, தாவீதுக்கு சொன்னதை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார், நிறைவேற்றி முடித்தார். ஒன்று விடாமல் நிறைவேற்றி முடித்த பிறகுதான் கூட்டிகிட்டு போயிட்டார் தாவீதை அவர் இருக்கிற இடத்துக்கு. ஆமென். நடுவில் கூட்டிகிட்டு போல. சங்கீதம் 40ஆம் சங்கீதம். இரண்டாம் வசனம்.
பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, பயங்கரமான குழியிலும் எழும்பி வரவே முடியாது. பயங்கரமான குழி. சில இடத்துல வீட்டில் இருக்கிற மனுஷர்களே பயங்கரமான படுகுழியாக இருக்கும், பாதாள குழியாக இருக்கும். என்னவா இருக்கும்? பாதாள குழியாக இருக்கும். வாயை திறந்தா பாதாள குழி தான். வாயிலிருந்து திறந்தாலே பாதாள குழி வார்த்தை தான் எல்லாமே வரும். மரணத்துக்கு ஏதுவான வார்த்தை, அழிவுக்கு ஏதுவான வார்த்தை, சாவுக்கு ஏதுவான வார்த்தை, சுகத்துக்கு விரோதமான வார்த்தை, விடுதலைக்கு விரோதமான வார்த்தை, நீடித்த வாழ்வுக்கு விரோதமான வார்த்தை. இருக்க மாட்டோம், ரொம்ப நாள் இருக்க மாட்டோம், இப்போ இருக்க மாட்டோம், இன்றைக்கோ நாளைக்கோன்னு சொல்கிற வார்த்தைகள், தகாத வார்த்தைகள். இதுதான் வந்து படுகொழியிலிருந்து பேசுகிற வார்த்தைகள். பயங்கரமான குழின்னு சொல்லும்போது அவர் எதிலிருந்தும் அவர் தப்பித்து வெளியே வர முடியாத ஒரு சுச்சுவேஷன், அவரை தன்னைத்தானே விடுவித்து கொள்ள முடியாதவும் மற்றவர்களும் விடுவித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை தான் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கர்த்தர் தூக்கி எடுத்து. அப்போ 3 இடங்கள்ல, இன்னும் பலது இருக்குது, 3 இடங்கள்ல குறிப்பாக என்னை கர்த்தர் ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்தார். என்னிலும் பலத்த சத்துருக்களின் கைகளிலிருந்து, பலத்த சத்துருக்களின் கரங்களிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை விடுவித்தார். 30ஆம் சங்கீதத்திலையும் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து சத்துருக்களை மகள வெட்டாமன்னா முடிச்சிட்டோம், கதையை முடிச்சிட்டோன்னு சொல்லாதபடி தூக்கி எடுத்தார் என்று அவரை போற்றுவேன் என்று. 40ஆம் சங்கீதத்தில் பயங்கரமான கொடியினும் உளையான சேற்றிலிருந்தும் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து கண்மலையாகி அவருக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திட்டார். இனி எந்த சத்துருக்களும் அவரை பிடுங்காதபடி, அவரை மேற்கொண்டிடாதபடி அவருக்குள்ளே அவரை கொண்டு வந்து கர்த்தர் நாட்டி விட்டார். அவர் கை நீட்டி என்னை பிடித்து என்னை தூக்கி விட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 29-30. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இயேசு காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு இந்த காற்று பலமாய் என்று சொல்றதெல்லாம் சத்துருக்குள் கொண்டு வருகிற தடைகள், பலவிதமான தடைகள். அதில் அமிழ்ந்து போற நிலைமையில கூப்பிடுறாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் என்று. உடனே இயேசு கையை நீட்டி இப்போ இயேசப்பா ஒரு 25 அடி நீள தூரத்தில் அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க. ஒரு 25 அடி வித்தியாசத்தில் இவர் இங்கேருந்து சொல்கிறாரு, நான் முழுகிறேன், உள்ளே போகிறேன், தண்ணிக்குள்ளே போகிறேன், இயேசுவே என்னை ரட்சியுன்றாரு. இப்போ கை நீட்டி பிடிக்கணும்னா கை 25 அடி நீளமாக இருக்கும். ஒருத்தரும் கையும் இல்லை, எல்லாருக்கும் போல தானே ஏசப்பாவுக்கும் இருந்திருக்கும். ஆனால் அவர் மட்டும் பிடிச்சிட்டாரு. அவர் தான் ஏசப்பா. அவர் தான் அங்கே இருந்தார், தள்ளி இருந்தார், ஆனால் பிடிக்கும்போது இங்கே பிடிச்சிட்டாரு. அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார் 18ஆம் சங்கீதத்தில், உயரத்திலிருந்து என் கையை பிடிச்சி தூக்குனார்னா இதை விட ரொம்ப லாங் அது. இப்போ சிங்காசனத்தில் இருக்கிறார், அங்கிருந்து கை நீட்டி தூக்குறாருன்னா நினச்சி பார்த்துக்குங்களேன். அவர் சிங்காசனத்தில் இருந்துக்கிட்டு இங்கே கையை பிடிச்சி தூக்குறாருன்னா, கையை பிடிச்சி எல்லாம் நம்ம சொல்கிறோம். சுகவீனன்னு வரும்போது என்ன சொல்கிறோம்? இந்த ஒன்னையாவது கொடுத்துடுங்க, வேற எங்கே போகிறேன், இங்கே தானே போகிறேன், அங்கே தானே பேரன்னு சொல்கிறது. ஏசப்பா என்ன சொல்றாரு? நான் சொல்கிற மாதிரி பேசு மகளே, நான் சொல்கிற மாதிரி நட மகளே, நான் சொல்கிற மாதிரி சிந்தி மகளே, நான் சொல்கிற மாதிரி யோசி மகளே, நான் சொல்கிற மாதிரினா வேதத்தில் அவர் சொல்லியிருக்கிறபடி அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறபடி கேட்டுட்டா
நம்ம கேட்டிருக்கிறபடி செஞ்சிட போறாரு. அப்ப எங்க இருக்குது மிஸ்டேக்கு? அவரவர்கிட்ட தான் இருக்குது. அவரவர்கிட்ட தான் இருக்குது. இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் வரைக்கும் நமக்கு ஒரு அதிகாரத்தை அவர் வேதத்தில் கொடுத்திருக்கிற அதிகாரமும் கொடுத்திருக்கிறாரு. நம்ம வாழ்றதுக்குரிய அதிகாரமும் கொடுத்திருக்கிறாரு. அவசரப்பட்டு அதிகாரத்தெல்லாம் என்ன பண்ணிடுறோம்? இப்பவே எல்லாமே புட்டுக்கிட்டு எல்லாமே போயிடுற மாதிரி அதிகாரத்தை எடுத்து என்ன தர்றோம்? தாரவாத்து கொடுத்துட்றோம். மொத்த அதிகாரமும் எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். சோறு மட்டும் நான் தின்னுக்கிறேன், மற்ற எல்லா அதிகாரத்தெல்லாம் இங்கே கொடுத்துட்றேன்னு அதிகாரத்தை என்ன செஞ்சிடறோம்? அவசரப்பட்டு அதிகாரத்தை கொடுத்துட்றாங்க. அதனுடைய விளைவுகள் பின்னாடி தான் தெரியும். அதிகாரத்தை பறி கொடுத்தவர்களுடைய நிலைமைகள் பின்னாடி தான் தெரியும். தங்களுக்குரிய உரிமைகள், தங்களுக்குரிய அதிகாரத்தை கையில் கொடுத்துட்ட பிறகு கொடுத்துட்டாங்க. அவசரப்பட்டு கொடுத்துட்டாங்க. எப்பயோ கொடுத்துட்டாங்க. அது அவசரப்பட்டு கொடுத்துட்டாங்க. இந்த காற்று வந்து அடித்தது கொஞ்ச நேரம் அடித்து அந்த காற்று அப்புறம் கர்த்தரை கண்டு போயிடும். ஆனால் அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு அதிகாரத்தை எல்லாம் உரிமையும் சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் கையில் என்ன செய்துறது? கையில் தூக்கி கொடுத்துறது. எல்லாம் நீயே பார்த்துக்கங்கப்பா, நீங்களே பார்த்துக்கங்கப்பா, நீங்களே எல்லாம் செஞ்சுக்கங்கப்பா, நீங்களே செஞ்சுங்கப்பா. வசதியாக போச்சு. சத்துருக்களுக்கு வசதியாக போச்சு. வச்சுட்டு நீதி நியாயத்தை செய்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். கர்த்தர் நம்மக்கிட்ட கொடுத்த அதிகாரத்தை அவர் பறிக்கிறவரே கிடையாது. அவர் அந்த அதிகாரத்தை சிலுவையில் சம்பாதித்து நமக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து நம்மளை மன்னித்து அவருடைய அதிகாரத்தை கிறிஸ்து இயேசுவின் நாமம் என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் திறவுகளை கொடுத்திருக்கிறார். பிதாவோடு ஒப்புரவாக்கியிருக்கிறார். நம் பாவங்களை மன்னித்து கழுவி சுத்தமாக்கி நம்மை மரணத்திலிருந்து நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். சாத்தாங்காரத்திலிருந்து எடுத்து ரட்சித்திருக்கிறார். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ இருக்கலாம், எத்தனையோ செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. எவ்வளவோ கட்டவளத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. கால் எடுத்து ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க முடியாதபடி 2 காலையும் தூக்கி வைக்க முடியாது. அதுக்காக அதை கண்டெல்லாம் பயப்படுறதில்ல. இன்னைக்கு நேற்று பார்க்கல, அதெல்லாம் பயப்படுறதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி உடுக்கணும், எப்படி நசுக்கணும், எப்படி எது பண்ணான்னு எல்லா வகையிலும் நசுக்கி எல்லா வகையிலும் ஒடுக்கணும். இவ்வளோதான் ஒடுக்குனாலும் கர்த்தர் ஒடுக்குதலை ஒன்றுமில்லாமாக்கி நசுக்குதலை ஒன்றுமில்லாமல் ஆக்கி எத்தனையோ விதத்தில் சத்துரு கிரியை செய்வான். அதுக்கு நிறைய எத்தனை ட்ரிக்ஸ் வச்சிருந்தாலும் அதுக்கு மேலே கர்த்தர் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு பசியின் கொடுமையை வச்சு சாகடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். பசியின் காலதாமதத்தை வச்சு சாவடிக்க செய்வான். அதில் இருக்கிற எல்லா சுகத்தையும் வேரோட பிடுங்கி எடுத்துருவான். எஞ்சி இருக்கிற சுகத்தையெல்லாம் காலதாமதத்தினால. காலதாமதம் என்பது வெறும் பணத்தின் மட்டுமல்ல, பல்வேறு காரணங்களிலே வருகிறது காலதாமதங்கள் என்பது. ஒரு புறப்படுவதற்கு காலதாமதம் என்பது காலதாமதம் தான். ட்ரெயின் 6 மணிக்கு, சாயங்காலம் ட்ரெயின் 6 மணிக்கு அந்த வண்டி ஓட்டுற இன்ஜின் ஓட்டுற அந்த டிரைவர் இங்கே பக்கத்து தெருவில் தான் இருக்கிறாரு. அதனால் அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டா, நான் வரத்துக்கு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், வழியில் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், 1/2 மணி நேரம் கழிச்சு ட்ரெயின் எடுன்னு. அவருக்கு என்ன ஆவார்? எடுத்தார்னா வாழ்நாள் பூரா அழுவார். கழுத்தை வெட்டிட்டாலே இந்த அம்மான்னு, கழுத்தை துண்டா வெட்டிட்டாலே இந்த அம்மான்னு. அதனால் அவங்க கரெக்டாக அவங்க அரசாங்க உத்தரவு என்னவோ, அவங்க நிர்மித்த அந்த டைம் டேபிள் என்னவோ அது பிரகாரம் ட்ரெயின் நிற்காது, கரெக்டாக புறப்பட்டு போயிடும். சில சிக்னல்கள் பிரச்சனைகள், சில அவங்களுக்குள்ள ஏதோ புறப்படுதல ஏதோ சில காரியங்கள் இருக்குதுன்னா அதில் காலதாமதங்கள் ஏதாவது இருக்கும். சில அசம்பாவிதங்களால் காலதாமதங்கள் என்ன அப்படி வேணா இருக்கலாமே தவிர, மற்றபடி அந்தந்த டைமுக்கு அது புறப்பட்டு போயிடும். லேட்டாக வர்றவங்க தண்டவாளத்தில் ரயில் நிற்காமல் இருக்கிற அந்த பிளாட்ஃபார்மில் ரயில் நிற்காமல் இருக்கிற அந்த தண்டவாளத்தை பார்த்துட்டு மற்ற ட்ராக்கில் வர ட்ரெயினுங்களெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். வீட்டுக்கு நேரத்தோடு வந்தவங்கெல்லாம் அந்த ட்ரெயினில் போயிடுவாங்க. கர்த்தரும் நேரத்தோடு வருவார். ஆனால் எந்த நேரம்னு யாருக்கும் சொல்லலை. வர நேரம் யாருக்கும் சொல்லலை. திடீர்னு வருவார். இப்பவும் பூமியில் அநேக பிள்ளைகளுக்கு வந்துட்டும் போயிட்டு தான் இருக்கிறார் கர்த்தர்.
அவர் பொதுவாக வர்றதை குறித்து வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அவர் தனிப்பட்ட அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் வருதும் போகிறதுமா இந்த பூமியில் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறார். உங்கள் பக்கமாக கூட வந்துட்டு போயிருப்பார், நீங்கள் பார்க்காம இருந்திருப்பீங்க. நீங்கள் பார்க்காம அன்றைக்கி தான் உளறி இருப்பீங்க, எக்கச்சக்கமாக உளறி இருப்பீங்க நல்லா. அவர் எங்கே அந்த பக்கம் வர்றது? அப்போ தான் நீங்கள் உளறு மட்டும் இல்லை, துப்புவும் செஞ்சுருப்பீங்க, உளரவும் செய்வீங்க, துப்புவும் செஞ்சுருப்பீங்க, குட்டின்னு வந்திருப்பீங்க, குத்தின்னு வந்திருப்பீங்க, என்னென்ன அட்டகாசம் பண்ணணுமோ அட்டகாசம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சொல்லும்போது சொல்லுவீங்க, ஏசப்பா நீங்கள் வந்தீங்கன்னா குடுகுடுன்னு உங்கள் கூட வந்து ஏறிக்குவேன்னு. அதில் ஏறவே முடியாது. குடுகுடுன்னு யார் வேணாலும் அவர் பின்னாடி வந்து வண்டியில் ஏறிக்கலான்னா ஏறிக்க முடியாது. அவர் யார் அவர் வண்டியில் ஏறலான்னு வச்சுருக்கிறாரோ அவங்க தான் ஏற முடியும். அவங்க தான் ஏற முடியும். அப்போ கை நீட்டி கர்த்தர் பேதுருவை பிடித்து கொண்டார். அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. கர்த்தர் அந்த படகுக்குள்ள அவங்களுக்குள்ள வந்துட்ட பிறகு, அவங்க வாழ்க்கையில் வந்துட்ட பிறகு கர்த்தர் வந்துட்ட பிறகு இந்த காற்றெல்லாம் போயிடுது, இந்த பலவீனெல்லாம் நோவுது, நடக்க முடியாத காரியங்கள் மாறிடுது. என்ன கீழே விழுந்துருமோன்ற எண்ணங்கள் எல்லாம் பிசாசு கொடுக்கறது. தேவன் கொடுக்கறது இல்லை, பிசாசு கொடுக்கறது. அப்போ அதை நினைச்சல, இல்லை ஆண்டவரே நான் நடப்பேன், நீங்கள் என் பலனாக இருப்பீங்க, நீங்கள் என் பலன். நாம் ஏடா கூடமாக பேசிக்கிட்டு இதை சொன்னால் அது வேலை செய்யாது, சொல்லிட்டு வேலை செய்யாது. கர்த்தருக்கு பிரியமுள்ள வார்த்தைகளை தான் கர்த்தர் சொல்லிட்டே வர. எல்லாருக்கும் உள்ள சட்டம் தான், எனக்கு எல்லாருக்கும் உள்ளது தான். அந்த வார்த்தைகளை சொன்னால் தான் தேவ வசனம், தேவ வார்த்தை. லூக்கா 19 முதல் கொண்டு அந்த அதிகாரம் உள்ள தேவன் தந்த அதிகாரம் உள்ள வார்த்தையெல்லாம் வேலை செய்யும். தேளையும் சர்ப்பங்களையும் தேளையும் மிதிக்கவும் தானே சொன்னார். அப்போது சொல்கிறவங்களே சர்ப்பமாக இருந்தா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளன்னு சொன்னார். சொல்கிறவங்களே சர்ப்பமாக இருந்தா யார் மிதிக்கிறது? சொல்கிறவங்களே தேளாக இருந்தா சாத்தா அது தனி, அவனுக்கு பயங்கர கோபம் வரும். நான் ஒன்றுமே பண்ணல, பண்ணன்னா காற்றுல பறந்துருவேன்பான். தேவனோ கிருபையாக தடுத்து வச்சிருக்கிறாரு, தடுத்து காப்பாற்றுறாரு. கிருபை உள்ள தேவன் தடுத்து காப்பாற்றுறாரு. இல்லைன்னா அவரவர் பேசுகிற வாய்க்கு எல்லாம் பஞ்சா பறந்துருப்போம் அந்த பூமியில். எங்கே இருந்த இடம் கூட தெரியாது, நம்ம இருந்த இடம் கூட தெரியாது. அப்போ அவர் கை நீட்டி என்னை பிடித்து தூக்கி விட்டார் என்று. லூக்கா 8ஆம் அதிகாரம். நாற்பதிலிருந்து 56. இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவிரு என்னும் பேருள்ள மனுஷன் ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாயிருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக ஆகப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான்.
இயேசு அதைக் கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வர ஒட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதைக் கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கிறோம், கர்த்தருடைய கிருபையினால கேட்டிருக்கோம். ஜெபாலய தலைவன் எபிரு அவருடைய 12 வயது கிட்ட இருக்கும் என்று சொல்லப்படுது. அந்த பெண் தனக்கு ஒரே மக, அவள் மரண வேதனையில் படுக்கையில் இருக்கிறா. அவளை ஏசப்பா தான் காப்பாற்ற முடியும்னு ஓடி வராரு. ஓடி வர்றதில் ஒரு காலதாமதம். என்ன, அவர் ஓடி வந்துடுறாரு. ஏசப்பாவும் அவருக்கு நான் வரணும், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் மகளை கேட்குறாரு. ஏசப்பா நான் வரேன் தான் சொல்கிறாரு. நான் வரேன், நான் வந்து சொஸ்தமாக்குறேன் என்று சொல்லி 41ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கு. 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே மக குமாரத்தி மரண அவஸ்தையாக இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். இயேசுவும் ரெடி. ஆனால் அங்கே என்ன நடக்க போகுது, என்ன சம்பவங்கள் சம்பவிக்க போகுதுன்னு முன்னரே அறிந்தவர் கர்த்தர், சகலத்தை முன்னறிந்த கர்த்தர். இங்கே 12 வயது உள்ள மக, ஒன்று வருது 12 வருடம். இங்கே 12 வருடம் உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை, அங்கே 12 வருடம் ஒரு பிரச்சனையில், சரீரத்தில் ஒரு பிரச்சனையில் இன்னொரு மக. அந்த மக எப்படி வர்றா? இவரும் விசுவாசமாக வராரு, தேவனை நோக்கி வராரு. தேவன் தன் மகளை வந்தாருன்னா கண்டிப்பாக உயிர் பிச்சை கொடுத்துருவாரு, நல்ல சுகத்தை கொடுத்துருவார், விடுதலை கொடுத்துருவார், மகளை வாழ வச்சிருவாருன்னு அந்த நம்பிக்கையில் அவர் வர்றாரு. எங்கிருந்தோ தூரத்தில் இருந்து ஒரு மக தன் வைத்தியங்களை எல்லாம் செலவழித்து கஷ்டப்பட்டு சரீரத்தில் பாடுகளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த மக தன் இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை, ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அந்த மக வரா. என் சுகத்தில், என்னுடைய சுகவீனத்தில் இருந்து நான் குணமாக்கப்படாத இந்த இதிலிருந்து கர்த்தர் தான் என்னை தூக்கி எடுக்க முடியும், கர்த்தர் தான் என்னை தூக்கி எடுத்து விடுவிக்க முடியும். இங்கே படுக்கையில் இருக்கிற என் மகளை கர்த்தர் தான் தொட்டு சுகமாக்கி தூக்கி எடுக்க முடியும்னு ஒரு குழந்தை, ஒரு 12 வயது பெண்ணுடைய தகப்பன் தன் மகளுடைய ஜீவனுக்காக ஓடி வராரு. 2 பேருமே ஓடி வர்ற இடம், சந்திக்கிற இடம் கிட்டத்தட்ட ஒரு இடமும் வந்துட்டாங்க. ஆனால் கூட்டமும் எக்கச்சக்க கூட்டமாக இருக்குது. எப்படியாவது ஏசப்பாவுடைய சரீரத்தை தொட்டுட்டா போதும், நான் சுகமாயிடுவேன். அவங்க முடிவு பண்ணது என்ன? தொட்டா சுகமாயிருவேன், ஏசப்பாவை தொட்டா சுகமாயிருவேன்னு அந்த அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. ஏசப்பா வீட்டுக்கு வந்தா என் மக பழிச்சிருவான்னு இவரு முடிவு பண்ணிட்டார். ஏசப்பா வீட்டுக்கு வந்தா ஆனால் பிரச்சனை, ஏசப்பா வீட்டுக்கு வர்றதில் காலதாமதம் ஆகுது. ஆனால் நிலைமை என்ன? ரொம்ப சீரியஸ். பிள்ளை பிழைக்க முடியாத ஸ்டேஜில் இருக்கிறா. தாய் வசம் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. உறவினர்கள் அங்கே எல்லாம் இருக்கிறாங்க. அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அவங்க வந்திருப்பாங்க. அதில் பெரும்பாலர் காலைவாசி எல்லாருமே எல்லாம் அதான் வந்திருப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எவ்வளோ சம்பாரிச்சாங்க கொண்டாங்க, ஒரே பொண்ணு, இப்போது யாருக்கு கொண்டு போய் வைக்க போகிறான், யாருக்கு எவனோ திங்க போகிறான், இப்படின்னு அங்கே நிறைய கதைகள் எல்லாம், திரைக்கதைகள்லாம் நிறைய எழுதிட்டு சொந்தக்காரங்க உட்காந்து பேசிக்கிட்டு அவங்க கிட்ட வரும்போது மூக்கு செலி சீந்துற மாதிரி அழுதுட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிற மாதிரி தான் அன்னைக்கும் அந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. இங்கேயோ இவர் வர சூழ்நிலை வேற மாதிரி போகுது. இங்கே கூட்டம் நிறைய அதிகமாகுது. ஏசப்பா வரத்துக்கு இன்னும் தாமதமாகுது. அப்போ அந்த பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரீ எப்படியாவது, நான் நிச்சயமாக என்னை அந்த ஏசப்பாவை தொடத்துக்கு விட மாட்டேங்கிறாங்களே, எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டாக கூட நான் சுகமாயிருவேன்,
சுகமாயிருவேன்னு அவர் அங்கேயே தொட்டுட்டா சுகமாயிருவேன்னு அந்த அம்மா கூடுமான வரைக்கும் எவ்வளவு தூரம் அந்த முயற்சியில் விடாப்பிடியா, என்னால் முடியல, என்னால் நடக்க முடியல, என்னால் அப்படி பண்ண முடியல, இப்படி பண்ணலன்னு நம்ம பேசுகிற மாதிரிலாம் அந்த அம்மா பேசியிருந்தாங்கன்னா அந்த அம்மாவுக்கு சுகமே கிடச்சிருக்காது. என்ன ஆனாலும் சரி, ஏசப்பாவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டே ஆவேன்னு வந்துகேந்து பூந்துகேந்து போய் தொட்டுட்டாங்க. அப்போ ஏசப்பாவை நெருக்கி கிறுக்கி கிறுக்கி போகிறவங்க எல்லாருமே குணமாயிருக்கணும்ல. அவங்கெல்லாம் குணமாகலை. ஏன்? அவிவிசுவாசம். அவங்களுக்குள்ள அந்த தீர்மானம் கிடையாது, தேவனிடத்திலிருந்து இதை பெற்றுக்கொள்வேன் என்று. பணத்தினால் பெற முடியாததை அதிகாரத்தினாலும் செல்வாக்குனாலும் எந்த தாளந்து திறமைகளாலும் எவைகளாலும் பெற முடியாத சுகத்தை ஏசப்பா தான் தர முடியும். ஏசப்பா ஒருத்தர் தான் தர முடியும். நான் அவர்கிட்டேருந்து அந்த சுகத்தை வாங்கிடுவேன், அவர்கிட்டேருந்து அந்த சுகத்தை வாங்கிடுவேன். என்னது? வாங்கிடுவேன். அவர் என்னை பார்க்காட்டி கூட பரவாயில்ல, அவர் பார்க்காட்டி கூட பரவாயில்ல, அவருக்கு பின்னாக போய் அவர் வஸ்திரத்தை தொட்டுருவேன். அவர் சுகம் எனக்கு வந்துடும். நான் அப்படியே போயிடுவேன், வாங்கிக்கிட்டு அப்படியே போயிடுவேன். இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு ஸ்திரீ அந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது, எல்லாரும் கூடுற இடத்துக்கு வரக்கூடாது. கல்லெறிஞ்சு கொன்னுடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு இதில் உள்ளவன் நீ எப்படி வரலான்னு, தீட்டாச்சே நீ எப்படி வரலாம் கொள்ளலான்னு கொண்டுவிடுவாங்க, அடிச்சு கொண்டுவிடுவாங்க. ஆனால் அந்த இதெல்லாம் நான் சொட்டு சுக மாட்டேன், யாருக்கு சொல்ல போகிறதில்ல, யாருக்கும் சொல்லாமல் நான் அப்படியே கிளம்பி போயிடுவேன். இருதயத்தில் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் அப்படியே போய்டுவேன்ற எண்ணத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து தொட்ட உடனே ஏசப்பா கேட்டாங்க, என்னை தொட்டது யாருன்னு. இந்த மக அங்கே இதாக இருக்கிறாள்னு அவர் அவஸ்தைப்பட்டுட்டு கையை காலை பிசுக்கிக்கிட்டு அங்கே இருக்கிறாரு. என்ன செய்கிறது, ஒன்றும் முடியல. ஏசப்பா வரணும் தான் விரும்புகிறாங்க. ஆனால் ஏசப்பா வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் முடிவு பண்ணிட்டாரு வரணும்னு. ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு? முடிவு பண்ணணும், அவளுக்கு ஜீவனை கொடுக்கணும், அவளை தூக்கி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இடையில ஒரு இது வந்துருச்சு, இடையில வந்துட்டு அந்த அம்மா சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ என்னை தொட்டது யாருன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் கிடுக்கிடுன்னு ஆகிப்போது. என்ன ஏசப்பா இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாமான்னு? எங்களை மாதிரி ஆளுங்க கேட்கலாம், நீங்கள் கேட்கலாமா? எல்லாரும் வர்றவங்க போகிறவங்களாம் உங்களை இடிச்சுக்கிட்டு நசுக்கிட்டு போகிறாங்களே, அதில் யாருன்னு சொல்கிறதுன்னு என்கிட்டேருந்து வல்லமை புறப்பட்டு போச்சு. தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவன் நம்மோடு இங்கே இருக்கிறாருன்னும் போது நம்ம தோத்திர பலியிலையும் நம்ம என்னென்ன இருக்கிறோமோ, நம்ம இந்த பலவீனம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லும்போது கர்த்தர்கிட்டேருந்து இந்த கரண்ட் வந்துடும். அங்கே தேவனுடைய அங்கி இருந்தது. அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு பூமி முழுசும் அவருடைய அங்கி மூடி இருக்கு. பூமி முழுசும் என்ன இருக்கு? அவருடைய வஸ்திரம் மூடி இருக்கு. தொடுறவன் சுகம் பெற்றுக்கொள்வான், தொடுகிறவள் சுகத்தை பெற்றுக்கொள்வா. நீங்கள் தொட மாட்டேங்கிறீங்களே. அப்போ அங்கே தான் அந்த மகளுக்கு அடிச்சது. ஆனால் பூமி எங்கோ அவரை உண்மையாக கூப்பிட்றவங்களுக்கு அவர் வஸ்திர தொங்கல் இருக்கு, அவருடைய வஸ்திர தொங்கல் இருக்கு. அது பிற்கப்பட்ட சரீரம் நமக்கு இருக்கு. அப்பம் ஜீவப்பம், அவர் சிந்தின ரத்தம் இருக்கு. அவர் சிந்தின ரத்தம் பரிசுத்தருடைய ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம் இருக்கு. அங்கே சுகமாயிடுச்சாங்க. இது பார்த்துட்டாரு, இங்கே அற்புதமான சுகத்தை இந்த எவீர் பார்த்துட்டாரு. அந்த மகளுக்கு அந்த அற்புதமான சுகம் கிடச்சிருச்சு, அருண சுகம் இருந்துச்சு. அந்த அம்மா பயத்துக்கெல்லாம் கல்லெறிகிற அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு, நீ போ, கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து அவளை அனுப்பிட்டார். இப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உங்களுடைய மகா மறிச்சிட்டான்னு சொல்லும்போது, அது சொல்லும் போதே அவருக்கு இருண்டுடும், அவருடைய உள்ளம் மனதெல்லாம் இருண்டுடும். என்ன செய்யுதுன்னு தெரியாது. மகளை பறி கொடுத்துட்டான்னு செய்தி வந்தால் எப்படி இருக்கும்? என்ன சிலருக்கு உங்கள் மக வாந்தி எடுக்கிறான்னு சொன்னாலே கை கால் எல்லாம் வேற மாதிரி போயிடும், வாயெல்லாம் வேற மாதிரி போயிடும். மக வாந்தி எடுக்கிறான்னா, இவருக்கு வாந்தி எடுக்கிறது தான் அவருக்கு பிரச்சனை, உயிர் போகிற பிரச்சனை. உயிர் போகிற பிரச்சனை, இப்போ உயிரும் போயிருச்சு. அப்போ சொல்கிறார் ஏசப்பா, நீ விசுவாசம் உள்ளவனாயிருன்னு. ஆனால் அதை கேட்டார் அவர். என்ன ஏசப்பா இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறீங்கன்னு அவர் சொல்லலை, மறுப்பு பேசலை. என்னது? மறுப்பு பேசலை. ஏசப்பா வந்தாங்க, வாய் பேசுகிறவங்களெல்லாம் வெளியில் இருக்க சொல்லிட்டாரு. இந்த ஏடா கூடமாக சிந்திக்கிறவங்க, ஏடா கூடமாக யோசிக்கிறவங்க, பேசினதையே திருப்பி திருப்பி பேசின்னு இருக்கிறவங்க எல்லாரையும் வெளியில் இருக்க வச்சுட்டாரு. வெளியே இருக்க வச்சுட்டு அந்த தகப்பனும் அந்த தாயும்
பேதுருவும் யாக்கோபும் யோவானையும், யாக்கோபு யோவான் அண்ணன் தம்பி, நீங்கள் 2 பேர் பேதுரு, 3 பேரை மட்டும் உள்ளே இருக்க வச்சுட்டார். அப்போ எத்தனை பேர்? அவங்க 3, ஏசப்பா 1, 4, இந்த தாய் தப்பா 2, 6 பேர், அந்த மக 1, 7 பேர் தான் அந்த ரூமில் இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த மகளை பார்த்து சொன்னது பாருங்க, 54ஆம் வசனம். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு? எவ்வளோ நாளாக உடம்பு சரியில்லை? என்ன பிரச்சனை? ஏன் அவள் சாப்பிட முடியாமல் இருந்தா? ஏன் அவளுக்கு இந்த ஜுரம்? ஏன் அவளுக்கு இந்த ஏதாவது வயிற்று போகு? என்ன ஆச்சு? ஏது ஏதாவது கேட்டாரா? ஒன்றும் கேட்கல. பிள்ளையே எழுந்திரு என்றார். கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார் தகப்பனார். அவ்வளோதான், அவள் உயிர் வந்துருச்சு. அவள் உயிர் வந்துருச்சு. இது ஆச்சரியப்படுற காரியமா இல்லை அதை விட மேலான காரியமா? அதை காட்டிலும் மகா மேலான காரியம். கர்த்தர் அந்த இடத்துல அதை செய்தார். லூக்கா 13ஆம் அதிகாரம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10, 11, 12, 13. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அப்போ இந்த இடத்துல 18 வருஷம், இது என்ன? பலவீனத்தை பண்ணுற ஆவி. இந்த பலவீனமான ஆவி தான் நடக்கக்கூடாதபடி செய்கிறது, நம்மளால் முடியலன்றதை பண்ணுறது, அதிக காலதாமதங்களை உண்டு பண்ணுறதெல்லாம் இந்த பலவீனத்தின் ஆவி தான். அப்போ இந்த ஆவிக்கும் மனுஷனுக்கும் தொடர்பு இருக்குது. இந்த பலவீனத்தின் ஆவி விரும்புறதெல்லாம் இந்த மனுஷன் செய்கிறதுனால தான் இந்த பலவீனத்தின் ஆவி அவனை விட்டு போக மாட்டேங்குது, அல்லது அவளை விட்டு போக மாட்டேங்குது. அவளை விட்டு போக மாட்டேங்குது. ஜெபம் பண்ணும்போது இந்த பலவீனத்தின் ஆவியை அனுப்பியே ஆகணும். இயேசுவின் நாமத்தினால உபவாசம் இருந்து இதை அனுப்பியே ஆகணும்னு பண்ணுறது கிடையாது. இது அநேக வருஷமாக பண்ணாதனால தான் இந்த பலவீனத்தின் ஆவி இருந்துக்கிட்டு இதில் இந்த அம்மாவுக்கு கூணு என்ற விதத்தில் முதுகில் உட்காந்துருக்குது. சிலருக்கு இடுப்பில் உட்காந்துருக்கும், சிலருக்கு அக்கல்ல உட்காந்துருக்கும், சிலருக்கு கழுத்தில் உட்காந்துருக்கும், சிலருக்கு மண்டைக்குள்ளே உட்காந்துருக்கும் எக்கச்சக்கமாக, சிலருக்கு மூக்குள்ளே உட்காந்துருக்கும், சிலருக்கு கண்ணுக்குள்ளே உட்காந்துருக்கும், சிலருக்கு வாய்க்குள்ளே உட்காந்துருக்கும், சிலருக்கு நாக்குள்ளே உட்காந்துருக்கும், சிலருக்கு தொண்டைக்குழியில் உட்காந்துருக்கும், சிலருக்கு வயிற்றுக்குள்ளே உட்காந்துருக்கும், சிலருக்கு தொடையில் உட்காந்துருக்கும், எங்கே உட்காந்துருக்கும். அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்க போய் தானே உட்காந்துக்குது. இங்கே வீடு வாடகைக்கு இருக்காங்கன்னா வீடுக்கு எல்லாம் வாடகைக்கு விட்டாச்சு. யாரோ வாடகை இருக்குன்னு கேட்டால், இல்லைப்பா இங்கெல்லாம் வாடகைக்கு இல்லைப்பா, அங்கே எங்கன்னா போப்பா அப்படின்பாங்க. இல்லை காலியாக இருக்குப்பா வாப்பா. காலியாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? வாப்பா. இல்லை சில சொல்லுவாங்க நாங்கள் கேள்விப்பட்டோம் இருக்குது அப்படின்னு. அப்படி வந்து பூந்துக்கிறாங்க இல்லையா? அனுமதித்த பிறகு தானே வந்து பூந்துக்கிறாங்க. அவங்களாவது வாடகைக்கு இவ்வளோ நாள், அதுக்கப்புறம் புறட்டு போகணுன்னா போகணும். இது வாடகைக்கும் வராமல் நிரந்தரமாக வந்து உட்காந்துக்குது. அந்த மாதிரி தான் நிறைய உட்காந்துக்கிறாங்க. கெட்ட வார்த்தைகளை பேசுகிறதும் அதுவும் ஒரு பொல்லாத ஆவி. எல்லாமே பொல்லாத ஆவிகளுடைய சேட்டைகள், ஆவியினுடைய ஆதிக்கங்கள் தான் உள்ளே இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுறது. தேவன் பார்க்குற விதத்தில் பார்க்காதபடி செய்கிறதும், கண்ணுக்குள்ளே இருந்து செய்கிறதும் இதுதான். சிந்தைக்குள்ளே, மனதுக்குள்ளே, எண்ணத்துக்குள்ளெல்லாம் இந்த ஆவிங்க உட்காந்துருக்கும். இதை விரட்டுறது கிடையாது. இதை கர்த்தருடைய நாமத்தினால விரட்டுறது கிடையாது. விரட்டாமல் இத்தனை வருஷமாக வச்சிருக்கிற மாதிரி. இந்த அம்மா கர்த்தருடைய மக தான். அதனால தான் இவ்வளவு பிரச்சனையில் ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. இந்த அம்மா இவ்வளவு இதுவும் பலவீனத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு, ஆராதனையில் பங்கு பெறத்துக்கு இந்த அம்மா கர்த்தருடைய மகளாக இருக்கிறதுனால தான் கர்த்தரே அந்த மகளை பார்த்து அவர் ஆபிரகாமின் குமாரத்தி இல்லைன்னு சொல்லிட்டார். அந்த மகளை பார்த்து அப்போ அவள் அந்த பலவீனத்திலிருந்து அவள் விடுதலை ஆகணும் இல்லையா? அவளை கட்டாயம் விடுதலை ஆக்கணும்னு சொல்கிறார் கர்த்தர் என்ன சொல்லிட்டு. 18 பாருங்க, அப்படியே கீழே அப்படி வாசிங்க. 14, 15.
அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலயத் தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். ஆபிரகாமின் குமாரத்தின்றார். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். இந்த மகளுக்கு விசுவாசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வேலைக்காக நேரத்துக்காக காத்திருந்த மக, ஆண்டவர் அந்த ஆலயத்துக்கு வருவார்னு அந்த அம்மா நினைக்கல. நான் 18 வருஷமாக கட்டிருந்த மகளை விடுதலை ஆக்கணும்னு ஆண்டவர் வந்துட்டார். அந்த இடத்துக்கு ஆண்டவர் வந்துட்டார். அந்த பலவீனத்தை நாவி கை வச்சோன்னு அந்த பலவீனத்தை நாவி போயிருச்சு. கூணு நிமிந்துட்டு கர்த்தர் அந்த மகளை பிடித்து தூக்கி நிமிர பண்ணிட்டார். கர்த்தர் தூக்கி நிமிர பண்ணிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம். எரேமியா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையில் முற்றத்தில் இருந்த அமலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது எபத்மெலேக் ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாயிருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே. இனி நகரத்திலே அப்பம் இல்லை என்றான். அப்பொழுது ராஜா எபத்மெலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். அப்பொழுது எபத்மெலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரமனை பொக்கிஷ சாலையின் கீழிருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்து கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியாவண்டைக்கு துறவிலே இறக்கிவிட்டு, எபத்மெலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன அந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்கிள்களில் கயிறுகளுக்குள் அடங்க வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளினால் தூக்கி அவனை துறவிலிருந்து தூக்கிவிட்டார்கள். அவர் கை நீட்டி இவர்கள் மூலமா தூக்கிட்டார். இவர்கள் மூலமாய் எபத்மெலேக் மூலமாய் கர்த்தர் அந்த மகம் இருதயத்தில் கிரியை செய்து போய் ராஜாவின் இடத்துல போய் சொல்லி, தீமையாக செஞ்சால் நன்மை தானே, கர்த்தர் என்ன சொல்ல சொன்னாரோ அதுதானே சொன்னான், எரேமியா சொன்னார் அப்படின்னு சொல்லி அவரை இப்படி போடலாமா கொள்ளலாமான்னு சொன்னால் அவன் இருதயத்தில் கர்த்தர் கிரியை செய்து அவன் உடனே எரேமியாவை அந்த உளையான சேற்றிலிருந்து அமிழ்ந்து சாகாதபடி கர்த்தராகிய தேவன் ஜீவனை மீட்டு விடுவித்தார். கர்த்தர் தூக்கி எடுத்தார். ராஜாவின் கரத்திலிருந்தும்
ராஜா தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை, கடைசி வரைக்கும் கீழ்ப்படியலை. ராஜாவுடைய பிரதானிகள் மந்திரிகள் ஒருத்தவங்க கூட கீழ்ப்படியலை. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன தாசனை கொண்டு வந்து போட்ட அந்த தாசனை கர்த்தர் இன்னொரு தேசத்தை சேர்ந்த எபெத்மெலேக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்து கர்த்தருடைய நாமத்தினால கயிறுகளை கட்டி, புடவைகள் மூலமாக கயிறுகளை கட்டி தூக்கி விடுவித்தான் என்று. அவர் கை நீட்டி என்னை தூக்கி என்னை விடுவித்தார். அவர் கை நீட்டி என்னை தூக்கி என்னை விடுவித்தார். கர்த்தர் இந்த வார்த்தையை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அப்படியே செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஜெபம் செய். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மிகுந்த கிருபையின் தயவின் ஒத்தாசையினால் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி உம்முடைய வல்லமையும் சத்துவத்தையும் தந்து, வெளிச்சத்தை தந்து, உம்முடைய அக்கினியையும் ஆண்டவரை பலனையும் தந்து, ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனை உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் நிறைவேறும்படி கிருபை செய்தீரே, நிறைவேற்றி கொடுக்கும்படி கிருபை செய்தீரே. பங்கு பெற்ற பிள்ளைகள் யாவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக்கி நீர் தந்திருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தராகிய தேவனே, ஹல்லேலூயா. நீர் கை நீட்டி தூக்கி எடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் மீட்டீர், விடுவித்தீர், ரட்சித்தீர், நன்மை செய்தீர். சொன்ன வாக்கை நிறைவேற்றினீர். கர்த்தர் நல்லவர், வல்லவர், உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், பொய் உரையாதவர் என்பதை ஒவ்வொருவரும் நாமும் பறைசாற்ற கர்த்தர் கிருபை செய்வீராக. உமது கருத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடையவர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.